நாம் கடவுளை கூறுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்பவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாய் கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் விடுமுறை நாள். இதிலே களிகூர்ந்து மகிழக் கடவோம். பக்கம் 4. ஆண்டவரே, எங்கள் உதவிகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. திரியே கடவுளை நாம் போற்றுவோம். சேனையின் கடவுளாகிய கர்த்தரே, நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் உம்முடைய மகிமையால் இருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீ பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீ பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீ பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். நாம் கடவுளை புகழ்வனமாக மாமாலைகளின் 9வது பாடலை நாம் கேட்போம். பாடலின் 9ஐ நாம் பாட கேட்போம். பிரியமானவரே, நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சித்துள்ளாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர்.
நான் எழுந்து இடத்திற்கு போய் தகப்பனே, பணத்துக்கு விரோதமாகவும் உம்முடைய பார்வையில் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்களாக வைத்துக் கொள்ளவும் என்பேன். பிரியமானவனை, நமக்கு பாவம் இல்லை போமானால் நம்மை நாமே வஞ்சித்துள்ளாவோ? நமக்குள் உண்மை இல்லை. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுற்றி இருப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து இரண்டாவதுக்கு போய் தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உம்முடைய பார்வையில் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகனுக்கு சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்களோடு நான் வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராட்சியம் சமீபித்திருக்கிறது. மனத்துறவியை சுவிசேஷித்து நம்பிக்கை வையுங்கள். நம்முடைய பதவிகளுக்காக பிரதிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு அவர். எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டோம். பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். நாம் இருக்கிற இடங்களை உணர்ந்தால் படிக்க மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளுக்கு நாம் நம்முடைய பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். பாவத்தின் உதவியாக முதலாவது பாவத்தின் நிறுத்தி நாம் சேர்ந்து சொல்லுவோம். முதலாவது பாவ அறிக்கை. சர்வ வல்லமையும் சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்தையும் நமக்கு கட்டளையிட்டபடி வாழ்க்கை சிற்புகள காலத்தையும் நம்முடைய பரிசுத்தாவின் கிருபையின் திகழ்வையும் நம் அனைவருக்கும் தந்தருவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். இப்போது வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். படிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 14ஆம் வசனம் முடிய. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கும். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு புண்கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். அதற்கு அந்த ஊழியக்காரன், அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் நீ விட்டு வந்த தேசத்துக்கு தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்நிதிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமாகிய வானத்துக்கும் தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். பெண் உன் பின்னே வர மனதில்லாதிருந்தாயாகில் அப்பொழுது நீ இந்த என் ஆணைக்கு நீங்களாயிருப்பாய்.
அங்கே மாத்திரம் என் குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டாம் என்றான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தன் கையை தன் எஜமானாகிய ஆபிரகாமுடைய தொடையின் கீழ் வைத்து இந்த காரியத்தை குறித்து அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருள்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசபொத்தாமியாவிலே நகருடைய ஊரில் சேர்ந்தான். ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டியில் தண்ணீர் மெல்ல ஸ்ரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லி கொண்டது என்னவென்றால், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சிந்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். இந்த ஊருடைய பெண்கள் தண்ணீர் மெல்ல புறப்பட்டு வருவார்களே. நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும், உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவள் இருக்கும்படி என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான் என்பது படிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி படித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். படிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள 2ஆம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2ஆம் நிருபம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல். நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபக பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சையாயிருந்து உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடே ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசிலாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாலுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உன்னுக்குள்ளும் நிலைத்திருக்கிறதென்று நிச்சயித்திருக்கிறேன். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பின விரும்படி உனக்கு நினைவு பூட்டுகிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுக்கிறார். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றி சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கு அனுபவி. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை இரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை இரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். அதன் நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் என்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறதென்று நிச்சயித்தும் இருக்கிறேன். நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். படிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள 2ஆம் வேத பாடம் படித்தாயிற்று. தேவனுக்கு உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மாறி மாறி வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சங்கீதம் 92 வசனங்கள் 1 முதல் கடைசி வரை. சங்கீதம் 92. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் காலையிலே உமது கிருபையிலும் இரவிலே உமது
சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியையின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுகிறேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள்! உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். விருத குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கர் புல்லை போலே கரைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராய் இருக்கிறீர். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள். சகல அக்கிரமக்காரரும் சிதறந்து போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். எனக்கு விரோதமாய் எழுப்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். நீதிமான் பனையை போல் செழித்து ஈவனொன்றுள்ள கிருபை போல் வளர்வான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செலுத்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவருக்கு அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கண்ணது ருசியும் பசுமையாய் இருப்பார்கள். படிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை. படிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை அடங்கிய கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமார்த்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கர்த்தரிடத்தில் சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத் மலடியாய் இருந்தபடியினால் அவளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். படிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். மீண்டுமாக நாம் கடவுளை திருத்தவனமாக பாமாலைகள் 172வது பாமாலை பார்ப்போம். பாமாலையின் 172 சபையின் அஸ்திவாரம் நன்மை கிறிஸ்துவை பாடலை நாம் பாட கேட்போம்.
பிதா, குமாரன், தூய ஆவியின் நாமத்தினால் ஆமேன். ஜெபம் செய்வோம். என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே ஆக மகிழ்ந்தேன். கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தோம் நித்தோம் நான் நினைப்பேனே. பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் நாங்கள் தியானிக்கப் போகிற உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஆத்துமாவுக்கு ஆண்டவரே மகிழ்ச்சியூட்டக்கூடியதாக, எங்களுடைய வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கட்டும். கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையினால் போஷிக்கப்பட என் தேவன் கிருபை தருவீராக. ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் அருமையான திருச்சபை மக்களே, இந்த நாளிலும் நான் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் பாராட்டின கிருபைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய ஆயிரம்மா அவர்களுக்கும் ஆயிரையா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் யாவருக்கும் பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாய் ஆண்டவர் திருச்சபையின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு முதியோரின் ஞானம். முதியோரின் ஞானத்தை குறித்து நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைய காலகட்டத்தில் இந்த முதியோரின் ஞானம் அதிக அலட்சியப்படுத்தப்படுகிறதாய் காணப்படுகிறது. இந்த கொரோனா காலத்தில் கூட நாம் இந்த முதியோரின் ஞானத்தை சற்று ஆழமாய் தியானித்து அதன் வழியாக நடக்கும் பொழுது நமக்கு வாழ்வு நலமாக அமையும். பிரியமானவர்களே, இந்த முதியோரின் ஞானம் இந்த காலகட்டத்திலே அலட்சியப்பட்டதாக, முதியோர்களை குடும்பத்திலிருந்து ஒதுக்கி வைக்கிறதாக, முதியோரிடத்திலே பேசாமல் இருப்பதாக, முதியோரிடத்திலே நம்மை விட்டு கொடுக்க முடியாமல் தவிக்கிறோம். இந்த காலகட்டத்தில் நிறைய முதியோர் இல்லங்கள் உதித்து கொண்டிருக்கிறது. முதியோர் இல்லங்கள் உதித்து அநேக முதியோர்கள் வீட்டை விட்டு அகன்று முதியோர் இல்லங்களிலே சேர்க்கப்படுகிறார்கள். இங்கே சற்று உங்களை நான் தியானிக்கும்படியாய் அழைக்கிறேன். இந்த முதியோரின் ஞானமானது அதிக கவனத்தோடு நீங்கள் தியானித்து சிந்தித்து பார்ப்பீர்களானால் அவர்களுடைய வாழ்க்கையில் பள்ளம், மேடு, தாழ்வு, மேன்மை இவைகளின் மத்தியிலே ஆண்டவரிடத்திலே ஜெபித்து 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 தங்களுடைய பள்ளங்களையும் தங்களுடைய மேடுகளையும் வாழ்வையும் தாழ்வையும் ஜெபித்து 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 கடந்து வந்ததின் நிமித்தமாக முதியோருக்கு ஞானம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த அனுபவத்தின் வாய்ப்பிலே, அனுபவத்தின் அடிப்படையிலே ஆண்டவரிடத்திலிருந்து ஞானத்தை இந்த முதியோர்கள் பெற்றிருக்கிறார்கள். அந்த முதியோர் பெற்றிருக்கிற ஞானத்தை குடும்பத்திலே பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள், திருச்சபையிலே பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள், சமுதாயத்திலே பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் இன்றைய இருக்கிற நாம் வாலிபர்களாகிய அநேக குடும்பங்களிலே, திருச்சபைகளிலே, சமுதாயங்களிலே முதியோரின் ஞானத்தை புறக்கணிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். முதியோரின் ஆலோசனையை அல்லல் தட்டுகிறவர்களாய் காணப்படுகிறோம். முதியோரின் ஆலோசனைக்கு செவிமடுக்க மறுக்கிறோம். பிரியமானவர்களே, அது எதற்கு ஒப்பனையாக இருக்கிறது? அவர்கள் இறைவனிடம் இருந்து பெற்றுக்கொண்ட அனுபவத்தின் அடிப்படையிலே பெற்றுக்கொண்ட ஞானத்தை தட்டி கழிப்பது, ஆண்டவருடைய ஆலோசனையை தட்டி கழிப்பது போல இருக்கிறது. என கருமையானவர்களே, முதியோரின் ஞானத்துக்கு செவி கொடுக்க
கேட்காத நீ, முதியோரின் ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளாத நீ, முதியோரின் காரியங்களை அறிந்து கொள்ளாத நீ ஆண்டவரை புரிந்து கொள்ளவே முடியாது, ஆண்டவருடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. காரணம் என்ன தெரியுமா? இந்த முதியோர்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்து 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 துன்பங்களுக்காக, கண்ணீருக்காக, வியாதிக்காக ஜெபித்து அனுபவத்தின் அடிப்படையிலே பெற்ற ஞானத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க விரும்புகிறார்கள். அந்த ஞானத்தை குடும்பமானாலும் சரி, திருச்சபையானாலும் சரி, சமுதாயமானாலும் சரி புறக்கணிக்க பார்க்கிறது. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் சொத்துக்காக முதியோரை ஒதுக்கி வைக்கிறோம். முதியோரிடத்திலே நம்முடைய பிள்ளைகளை பேச விடாமல் தடுக்கிறோம். முதியோர்கள் நம்முடைய பேர பிள்ளைகளை தொடுவதை தவிர்க்கிறோம். பிரியமானவர்களே, முதியோரிடத்திலே பேசுவதை தவிர்க்கிறோம். ஒரு நாள் கூட அவருக்கு ஒரு ரூமை கொடுத்துட்டு ஒரு நாளும் அவரிடத்தில் பேசுவது கிடையாது. அது ஒரு பிரச்சனையாகவே கருதுகிறோம். நம்மை வளர்த்தவர்கள், நமக்கு தெய்வத்தை அறிமுகப்படுத்தியவர்கள், நமக்கு வாழ்வு அமைத்து கொடுத்தவர்கள், நம்மை தாங்கினவர்கள், நம்மை எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போனோமோ, எப்பொழுதெல்லாம் தரையில விழுந்தோமோ அப்பொழுதெல்லாம் தோள் கொடுத்து சுமந்தவர்கள். பிரியமானவர்களே, அவர்களுடைய ஞானத்தை நாம் புறக்கணிக்கிறோம். வேதத்திலே பார்க்கும் பொழுது நோவா தேவனுடைய ஞானத்தை பெற்று கீழ்ப்படைந்தான். பிரியமானவர்களே, எத்திரோ மோசேக்கு கொடுத்த எத்திரோவின் ஞானத்தின் அடிப்படையில் தான் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த முடிந்தது. ஆபிரகாமை நீங்கள் பார்ப்பீர்களானால் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருக்கிற ஞானத்தின் அடிப்படையில் தான் பலி கொடுக்க தன்னுடைய மகனை எடுத்து சென்றான். இப்படி அநேக காரியங்கள். சகரியா முதிர் வயதாகுகிற வரைக்கும் அவனுக்கு பிள்ளைகள் கிடையாது. வாசிக்க கேட்ட லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது சகரியாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அவனுக்கு பிள்ளை கிடையாது. அநேக நாட்களாய் பிள்ளை கிடையாது. வயது அடைந்து விட்டது. முதிர் வயதை கடந்து விட்டான். ஆனாலும் அவன் அதற்காக காத்திருந்தானே தவிர ஆண்டவரை பழிக்கவில்லை, ஆலயத்துக்கு செல்வதை தவிர்க்கவில்லை, ஆசாரிய வேலை செய்வதை தவிர்க்கவில்லை. பிரியமானவர்களே, நாம் எத்தனையோ தடவை ஐயோ ஆண்டவர் எனக்கு இதை செய்யலை, நான் திருவிருந்தில் கை வைக்க மாட்டேன், ஆண்டவர் எனக்கு இதை செய்யலை, நான் ஆலயத்துக்கு போக மாட்டேன், ஆண்டவர் எனக்கு இது செய்யவில்லை, நான் யாருக்கும் தோத்திரம் சொல்ல மாட்டேன். எனக்கு அருமையானவர்களே, அப்படி இல்லை. இந்த சகரியா எனக்கு பிள்ளை பிறந்தாலும் பிறக்காவிட்டாலும் நான் ஆசாரிய ஊழியத்தை செய்து கொண்டே இருப்பேன், ஆலயத்துக்கு சென்று கொண்டே இருப்பேன் என்று பார்க்கிறோம். அப்படி காத்திருந்து ஒரு தெய்வீக ஞானத்தோடு அந்த முதியோரின் ஞானம் காத்திருந்து காத்திருந்து பெற்றெடுத்தவன் தான் யோவான். பிரியமானவர்களே, அந்த யோவான் தான் ஆண்டவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறவனாய் காணப்பட்டான். ஒருவேளை சகரியா காத்திருக்காமல் தன்னுடைய ஞானத்தை பயன்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்காமல் அல்லல் தட்டியிருப்பானால் யோவானை பெற்றெடுத்திருக்க முடியாது. எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் இந்த காலகட்டத்திலே முதியோரின் ஞானத்தை அறிந்து கொள்ள, கற்றுக்கொள்ள, செவி கொடுக்க நலமாயிருக்கும். பிரியமானவர்களே, அவர்கள் முதியோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி வாழ்ந்திருப்பார்கள் என்று யோசித்து பாருங்கள். அவர்களுக்கு தாழ்வு ஏற்பட்ட போதெல்லாம் தேவனுடைய சமூகத்திற்கு கடந்து சென்றிருப்பார்கள். அவர்களுக்கு போராட்டம் வந்த போதெல்லாம் தேவனுடைய சமூகத்திலே ஆலோசனை கேட்டிருப்பார்கள். அதையெல்லாம் சேர்த்துதான் அவர்கள் ஞானத்தோடு நம்மோடு பேசுகிறார்கள். அந்த ஞானத்தை அல்லல் தட்டக்கூடாது, அந்த ஆலோசனையை நாம் தவிர்க்கக்கூடாது. பிரியமானவர்களே, இந்த முதியோரின் ஞானம் என்கின்ற அடிப்படையிலே நான் 3 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, வாழ்வமைக்கும் முதியோரின் ஞானம். நான் 3 தலைப்புகளிலே உங்களோடு இந்த முதியோரின் ஞானத்தை பேச விரும்புகிறேன். முதலாவது தலைப்பு, வாழ்வமைக்கும் முதியோரின் ஞானம். வாசிக்க கேட்டு ஆதி ஆகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே ஆபிரகாம் தன்னுடைய ஊழியக்காரனாகிய எலியேசரை அழைத்து அவரிடத்தில் சொல்லுகிறான், என் மகனுக்கு இந்த கானானிய பெண்ணை கொள்ளாமல் என் சொந்த ஜனங்களிடத்தில் போய் என் மகனுக்கு பெண் கொண்டு வா என்று சொல்லப்படுகிறது. இதை அநேகர் தவறாக புரிந்து கொள்ளுகிறார்கள். இந்த காரியத்தை ஆபிரகாம் அந்த நாட்களிலே பெண்ணை அந்நிய ஜாதியிலே எடுக்கல, சொந்த ஜாதிக்கு போனாரு அப்படின்னு சொல்லி தவறாக புரிந்து கொள்ளுகிறார்கள். ஏன் ஆபிரகாம் அப்படி சொன்னான்? என்ன அவனுக்கு ஞானம் அதிலே இருந்தது? எந்த அறிவை வைத்து இந்த கானானிய பெண்களிடத்திலே என் மகனுக்கு பெண் கொள்ளாமல் என் சொந்த ஜனத்திடத்திலே சென்று என் மகனுக்கு பெண் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறான்? பிரியமானவர்களே,
சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். இந்த கானானியர் நோவாவின் வம்சத்தின் வழியாக வந்த காம் கோத்திரத்தாராய் காணப்பட்டார்கள். இந்த கானானியர் அந்நிய தேவர்களை பின்பற்றுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். இந்த கானானியர் அந்நிய காரியங்களிலே தங்களை அர்ப்பணிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். இந்த கானானிய பெண்கள் கீழ்ப்படியாதவர்களாய் காணப்பட்டார்கள். தவறான வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். அந்நிய தேவர்களை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். இதை அறிந்த ஆபிரகாம் தான் காம் கோத்திரத்திலே ஐயோ அநியாயங்கள் அக்கிரமங்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த கானானிய குடும்பத்திலே என் மகனுக்கு பெண் கொள்ள வேண்டாம், பெண்கள் தவறாக பயன்படுத்தப்படுகிற இந்த காம் கோத்திரத்திலே கானானிய பெண்களிலே என் மகனுக்கு பெண் கொள்ள வேண்டாம், அப்படி கொள்வேனானால் என்னுடைய சந்ததி கெட்ட சந்ததியாக ஏற்படும் என்று சொல்லிதான் அவனை தன்னுடைய ஊழியக்காரனை சொந்த ஜனத்திடத்தில் அனுப்புகிறார். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது பிரியமானவர்களே, 24ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் அவர் என்ன சொல்றாரு? ஆபிரகாம் என்ன சொல்றாரு? என் மகனை மறுபடியும் அங்கு கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நன்றாக இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கானானிய பெண்களிலே என் மகனுக்கு பெண் கொள்ள வேண்டாம். இந்த கானானிய பெண்கள் அந்நிய தேவர்களை வணங்குகிறார்கள். அதனால நீ போய் அங்கே என்ன பண்ணி பெண் கொண்டு வா. ஆனால் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டியது என்னவென்றால், என் மகனை என் ஆண்டவர் எனக்கு வாக்குதத்தம் பண்ணின இந்த கானானிய தேசத்திலிருந்து கொண்டு போகக்கூடாது. இந்த கானானிய தேசமானது ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணி கொடுத்த இடம். இந்த இடத்தை தவிர்த்து நான் எந்த இடத்திலும் என் மகனை அனுப்ப மாட்டேன். கர்த்தருடைய ஞானத்தை ஆபிரகாமின் வழியாக புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்கள். அநேகர் இதை தவறாக புரிந்து கொள்ளுகிறார். எதற்காக கானானிய பெண்ணை அவர் கொள்ளாமல் சொந்த ஜனத்திலே பெண் கொள்ளுகிறார்? ஆனால் ஆண்டவர் வாக்களித்து கொடுத்த கானானிய நாட்டில்தான் என் மகன் ஈசாக்கு வாழ வேண்டும் என்று ஆண்டவர் கொடுத்ததை நான் ஒரு காலமும் அல்லல் தட்ட மாட்டேன். ஆண்டவர் எனக்கு கானானிய தேசத்தை வாக்களித்திருக்கிறார் என்று சொல்லி என் மகனை இந்த கானானிய தேசத்திலிருந்து அனுப்பாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து தன்னுடைய ஊழியக்காரனிடத்தில் சொல்லுகிறார். ஆபிரகாமின் ஞானத்தை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஆபிரகாமின் ஞானத்தை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளும்படி அழைக்கிறேன் பிரியமானவர்களே. நீங்களும் நானும் இந்த முதியோரின் ஆபிரகாமின் ஞானம் என்னவென்றால், அந்நிய பெண்களிலே பெண் கொள்ளாமல் தன் சொந்த ஜனத்திலே பெண் கொண்டு, ஆனால் ஆண்டவர் வாக்களித்த கானான தேசத்திலே வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். இன்றைக்கு அநேகர் அந்நிய தேவர்கள் வணங்குகிற குடும்பங்களிலே பெண் கொண்டு அநேக தோற்று போன வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்கள். நான் எப்படியாவது அவரை மாற்றிவிடுவேன் என்று ஞானத்தில் குறைவுள்ளவர்கள் எப்படியாவது அதை மாற்றிவிடுவேன் என்று சொல்லி அநியாயமாக அந்நிய தேவர்களை வணங்குகிற பிள்ளைகளை கட்டி வாழ்க்கையை எழுந்திருக்கிற அநேகரை நாம் பார்க்கிறோம். அவன் ஆபிரகாம் ஞானத்தோடு செய்கிறான். வாக்களிக்கப்பட்ட கானானிய தேசம் எனக்கும் என் மகனுக்கும் என் சந்ததிக்கும் சொந்தமானது. இந்த இடத்திலிருந்து போகக்கூடாது. ஆனால் கானானிய பெண்களிலே என் மகனுக்கு பெண் கொள்ளக்கூடாது என்கின்ற அந்த ஞானம் நீங்களும் நானும் முதியோரின் ஞானத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக வழிகாட்டும் முதியோரின் ஞானம். என கருமையானவர்களே, வாசிக்க கேட்ட 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு என்கிற வாலிபனுக்கு எழுதுகிறார். எழுதும்போது என்ன சொல்லுகிறார்? தீமோத்தேயுவை பார்த்து, அந்த விசுவாசம் உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிகேயாவுக்குள்ளும் இப்பொழுது உனக்குள்ளும் காண்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இந்த முதியோர்கள் நமக்கு ஆண்டவரை அறிமுகப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இந்த முதியோரின் ஞானம் நம்மை ஆண்டவருக்கு நேராய் நடத்துகிற ஞானமாய் காணப்படுகிறது. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது பாட்டியை குறித்து அங்கே குறிப்பிடுகிறார். உன் பாட்டியின் இடத்திலே இந்த விசுவாசத்தை கண்டேன், உன்னுடைய தாயினிடத்தில் இந்த விசுவாசத்தை கண்டேன், இப்பொழுது உன்னிடத்தில் இந்த விசுவாசத்தை நான் காண்கிறேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, முதியோர் நம்மை ஆண்டவருக்கு நேராக வழி காட்டுகிறவர்கள். நம்முடைய பெற்றோர்கள், எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய பெற்றோர்கள் நம்மை ஞாயிறு பள்ளிக்கு அனுப்பி
கர்த்தருடைய வார்த்தையை போதித்து, படுக்கும் பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி, உட்காரும் பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி, பாடல் வழியாக கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி கடவுளை நமக்கு அடையாளம் காட்டுகிறார்கள். திருமுழுக்குக்கு நேராய் நடத்துகிறார்கள், திடப்படுத்துதலுக்கு நேராய் நடத்துகிறார்கள். அப்படி நடத்துகிறவர்களின் ஞானம் நம்மை கெட்ட பாதையில் நடத்துமா பிரியமானவர்களே? இந்த அந்த பாட்டி தீமோத்தேயுனுடைய பாட்டியினிடத்தில் இருந்த விசுவாசம் அவளுடைய தாய், அவளுடைய மகளாகிய லோயில் மகளுக்கு வந்தது, தீமோத்தேயுனுடைய தாய்க்கு வந்தது. தாயினிடத்தில் இருக்கிற விசுவாசம் மகனுக்கு வந்தது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார். அப்படியானால் முதியோர் நம்மை ஆண்டவருக்கு நேராய் வழிநடத்துகிற முதியோராய் காணப்படுகிறது. முதியோரின் ஞானம் நம்மை ஆண்டவரை அடையாளம் காட்டுகிற முதியோரின் ஞானமாய் காணப்படுகிறது. என கருமையானவர்களே, முதியோர்களை எப்பொழுதும் ஒரு நாளும் குடும்பத்திலே அசட்டை செய்யக்கூடாது. அவருடைய ஆலோசனைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய ஞானத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் எப்படி பேசுகிறார்கள், எந்த காரியத்தை எப்படி கையாளுகிறார்கள் என்று சொல்லி அந்த விசுவாசத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய தகப்பனிடத்தில் காணப்பட்ட விசுவாசம் எனக்குள்ளே இருக்க வேண்டும் என்கிற நம்பிக்கை வேண்டும். என் தாயிடத்தில் இருக்கிற விசுவாசம், என் தாய் எதற்கெடுத்தாலும் ஜெபிக்கிறாளே, என் தகப்பன் எதற்கெடுத்தாலும் ஆண்டவரிடத்தில் முட்டி போட்டு ஜெபித்து பெற்றுக்கொள்கிறானே, அந்த விசுவாசம் எனக்குள்ளே வர வேண்டும் என்கிற ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, அந்த ஞானம் நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய முதியோர்கள், வயது சென்றவர்கள் எந்த காரியத்துக்கும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு செல்கிறார்களோ, எந்த காரியத்தும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, அவ்வாறே நீங்களும் முதியோரின் ஞானத்தை பெற்றுக்கொண்டு, ஆண்டவரின் வழியாக அவர்கள் அனுபவத்தின் வழியாக பெற்றுக்கொண்ட முதியோரின் ஞானத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை அடையாளம் காட்ட வேண்டும். முதலாவது வாழ்வளிக்கும் முதியோரின் ஞானம் பார்த்தோம். இரண்டாவது வழிகாட்டும் முதியோரின் ஞானம் பார்த்தோம். மூன்றாவதாக வானவரை காட்டிய முதியோரின் ஞானம். இந்த மூன்றாவது இந்த ஞானத்தை நான் உங்களுக்கு வாசிக்க சொல்ல வேண்டும் என்றால், லூக்கா எழுதின நற்செய்தியின் நூல் 2ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே, சிமியோன், ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உம்முடைய இரட்சணத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்லுகிறார். யோசேப்பும் மரியாளும் தன்னுடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துவை எருசலேம் தேவாலயத்துக்கு கொண்டு வருகிறார்கள். ஆனால் சிமியோனுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். என்னுடைய இரட்சணத்தை நீ கண்ட பிறகுதான் மரிப்பாய் என்று சொல்லப்படுகிறது. அவன் தீர்க்கர்கள் சொன்ன, ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன அந்த வாக்கு தத்துவம், நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார் என்கிற வாக்கு தத்துவம், நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்படுகிறார் என்கிற வாக்கு தத்துவம் அவன் உறுதியாக பற்றி கொண்டிருந்திருக்கிறான். சிமியோன் அதை தைரியமாக விசுவாசித்து காத்து கொண்டிருக்கும் பொழுதுதான், தேவாலயத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது மரியாளும் யோசேப்பும் இயேசுவை பாலகனாக கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது பாலகனாக கொண்டு வரும்பொழுது அவன் அந்த பாலகனை கையிலே ஏந்தி அவன் சொல்லுகிறான், என் இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது. என கருமையானவர்களே, அதுவரைக்கும் குழந்தை பாலகனாக காணப்பட்ட இயேசுவை, அதுவரைக்கும் மரியாளின் மகன் என்று சொல்லப்பட்ட இயேசுவை, அதுவரைக்கும் யோசேப்பின் மகனாக பிறக்கப்பட்ட இயேசுவை இந்த சிமியோன் கரத்திலே ஏந்தி கொண்டு சொல்லுகிறான், என் இரட்சணத்தை என் கண்கள் கண்டது. இவர்தான் ரட்சிக்கக்கூடியவர், இவர்தான் நமக்கு தேவன், இவர் வழியாகத்தான் நமக்கு ரட்சிப்பு, இவர்தான் இரட்சணத்தை உலகத்துக்கு கொண்டு வரக்கூடியவர் என்று சொல்லி உலகத்துக்கு காட்டியவர் அந்த சிமியோன் என்கின்ற முதியோரின் ஞானம்தான் பிரியமானவர்களே. அந்த முதியோனுக்கு அப்பேற்பட்ட விசுவாச ஞானம் இல்லாமல் இருக்குமானால் இரட்சணத்தை பார்த்திருக்கவே முடியாது, இரட்சணத்தை கண்டிருக்கவே முடியாது. அவன் சொல்லுகிறான், அதன் வழியாக நீங்கள் வாசிப்பீர்களானால் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே மரியாளை பார்த்து சொல்லுகிறார், உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் ஊடுருவி போகும். அவர் இரட்சணத்தை பட்டு மட்டும் சொல்லி முடிக்கவில்லை, ஆண்டவர் சிலுவையிலே மரிக்க போகிற மரணத்தை குறித்து கூட சிமியோன் எச்சரிக்கிறார். ஒரு முதியோன், ஞானமுள்ளவன், ஆண்டவரிடத்திலே ஞானத்தை பெற்றுக் கொண்டவன், ஆண்டவரை குறித்து விசுவாசமுடையவன், அவன் சொல்றான், என் இரட்சணத்தை என் கண்கள் கண்டது.
உலகத்துக்கு இரட்சணத்தை எடுத்து வானவரை உலகத்துக்கு எடுத்து காட்டிய முதியோரின் ஞானம் சிமியோன் பிரியமானவர்களே, எனக்கு அருமையானவர்களே, அதோடு நின்று விடாமல் மரியாளை பார்த்து சொல்லுகிறார், ஒரு பட்டயம் உன்னை ஊடுருவி செல்லும். இவன் அக்கிரமங்களை அழிக்கிறவராக காணப்படுவார். இவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குகிறவராக காணப்படுவார். எத்தனை ஞானம், எத்தனை கிருபையுள்ள ஞானத்தை சிமியோன் பெற்றிருக்கிறார். பாலகனாக இருந்த பொழுது மரியாள் அறையிலே இருக்கும்போது தேவதூதன் வந்து சொல்லிவிட்டு போனான், இதோ ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்லி. உலகத்துக்கு அந்த விஷயம் தெரியாது, யாருக்கும் அந்த விஷயம் பிரபல்யமாகவில்லை. ஆனால் அதன் மத்தியிலே சிமியோன் அந்த குழந்தையை எடுத்து சொல்லுகிறான். அந்த முதியோரின் ஞானத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அந்த குழந்தையை எடுத்து அவன் சொல்லுகிறான், என் இரட்சணத்தை என் கண்கள் கண்டது. எனக்கு அருமையானவர்களே, முதியோரின் ஞானத்தை புரிந்து கொள்ளுங்கள். திருச்சபையிலே, குடும்பங்களிலே, சமுதாயத்திலே அவர்களுக்கு மதிப்பளிப்போம். பிரியமானவர்கள், அநேக குடும்பங்களிலே பெற்றோர்கள் ஒதுக்கி வைக்கப்படுகிறதை பார்க்கும் பொழுது மனம் வேதனை அடைகிறது. அவர்கள் நம்மை வளர்த்து நம்மை மேலிடத்துக்கு கொண்டு வருவ எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறார்கள், எவ்வளோ வேதனைகளை பட்டிருக்கிறார்கள். உணர்ந்து பார்ப்போம் பிரியமானவர்களே. ஆண்டவர் அதனால தான் உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி 10 கற்பனையிலே வச்சிட்டாரு. மோசே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு செல்லும் பொழுது அநேக பிள்ளைகள் பெற்றோர்களை உதாசீனப்படுத்துகிறதை பார்த்த ஆண்டவர் அந்த 10 கற்பனையிலே ஒரு கற்பனை என்னவென்றால், உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. சமுதாயமே, குடும்பமே, திருச்சபையே, பெற்றோர்களை அணைத்துக் கொள்வோம். அவர்கள் இருக்கும் காலம் வரைக்கும் அவருடைய ஞானத்தை பயன்படுத்திக் கொள்வோம். ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரையும் இந்த வார்த்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாழ்வமைக்கும் முதியோரின் ஞானம், வழிகாட்டும் முதியோரின் ஞானம், வானவனை காட்டிய முதியோரின் ஞானம். ஆண்டவரே, இந்த ஞானங்கள் அவர்களுக்கு உமது கரத்திலிருந்து வந்த ஞானம். ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய முதியோர்கள் எப்பொழுதெல்லாம் உடைய சமூகத்திலே ஜெபித்து உம்முடைய ஞானத்தை பெற்று அதை எங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பயன்படுத்த முயற்சிக்கும் பொழுது ஆண்டவரே, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தையின் வழியாக அவர்கள் பெற்ற ஞானத்தை அவர்கள் ஆண்டவரே உம்மோடு போராடி பெற்றுக்கொண்ட ஞானத்தை எங்களுக்கு கொடுக்க முயற்சிக்கும் பொழுது அதற்கு எங்களை அர்ப்பணிக்க கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். அது திருச்சபையாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், அது சமுதாயமாக இருக்கலாம். ஆண்டவரே, கிருபை தருவீராக. முதியோரின் ஞானத்தை நாங்கள் ஏற்று உம்முடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க என் தேவன் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த செய்தி கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். துதிகர மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமென். கடவுளுடைய அருள் செய்தியை கேட்ட நாம் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோமாக. அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பக்கம் 15. அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமை பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியாருக்கு உட்பட்டிருக்கிறார். பொந்திபிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை அவர் பிரசவத்திற்கு சென்றார். அவரிடத்தில் உயிரோடையும் மற்றவர்களையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபைக்குரிய அறிவிப்புகள் இப்போது வாசிக்கப்படும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஊரடங்கு காரணமாக நடைபெறாமல் இருப்பதால் சபையார் அனைவரும் தங்கள் மாதாந்திர சந்தா கவர்களும் மற்றும் தோத்திர காணிக்கைகளையும் மற்ற நாட்களில் சந்தா உரை பெட்டியில் போடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற 29/9/2021 புதன்கிழமை மாலை 5:30 மணி அளவில் பெண்கள் கூடுகை நடைபெறும். அறுவடை திருவிழா பாக்கி உள்ளவர்கள்
தயவுசெய்து பொருளாளரிடம் இருந்து இருப்பு தொகை விவரங்களை சரிபார்த்து விரைவில் செலுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அது மாத்திரமல்லாமல் நம்முடைய ஆலய நிதி நிலைமையை மனதில் வைத்து சபையார் அனைவரும் தங்களுடைய சந்தா உரையில் காணிக்கைகளை சற்று உயர்த்தி கொடுக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரம் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடும் நம் திருச்சபை அங்கத்தினர்கள் 26/9/2021 மிஸ்ஸஸ் சஃபேர் ஞானமியூரில் மிஸ்டர் N.K. சதீஷ்குமார், 27/9/2021 மிஸ்ஸஸ் J. ஜென்சின் பாய் மெமோரியல்டா, 29/9/2021 மிஸ்ஸஸ் A. அனிதா, மிஸ்டர் M. தேவசகாயம் செல்வராஜ், 30/9/2021 மிஸ்டர் J. ஜோஷுவா எபனேசர், 2/10/2021 மிஸ்ஸஸ் சலோமி, மிஸ்டர் ரெவரண்ட் ஆலிவர் ஆரோக்கியம். இந்த வாரம் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடும் நம்முடைய திருச்சபை தம்பதியர்கள் 30/9/2021 மிஸ்டர் ஸ்டீஃபன் கண்ணன் அண்ட் மிஸ்ஸஸ் ஜெயபாலா பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்ற மக்களுக்காகவும் தங்களுடைய திருமண நிலைநாளை கொண்டாடி புதிய ஆண்டுகளை இருக்கின்ற குடும்பங்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துவோம். குறிப்பாக இந்த கொரோனா தொற்றிலிருந்து கடவுளை காத்து வழித்து வந்த நல்லதற்காக அவர்கள் நன்றி செலுத்துவோம். ஜெபம் செய்வோம். நேற்றும் மீண்டும் ஆராதனை ஆண்டவரை எல்லா ஆசீர்வாதங்களும் நன்மைகளுக்கும் காரணங்கள் கண்டிப்பாக நமக்கு இந்த வேலையை நாங்கள் உண்மை துதிக்கின்றோம், விசுவாசிக்கிறோம். நீ எங்களோடு கூட எங்களுடைய விருப்ப வாழ்விலும் தனிப்பட்ட வாழ்விலும் நாங்கள் கைது செய்கின்ற எல்லா காரியங்களும் நீ எதிர்கொள்வதற்காகவும் நீ நிலப்படுத்துவதற்காகவும் என்று விசுவாசிக்கிறோம். அன்பின் ஆண்டவரை இந்த வேலையிலே நீ எங்களை ஒன்று கூட்டி எங்களுடைய இலங்கையை கவனமாக உண்மை 6000 ஆண்டு மகிழ்ச்சியை நாம் நினைக்க வைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். இப்பொழுது எங்களுடைய திருச்சபை மக்களை நீங்கள் உண்மை ஆராதிக்கின்றார்களோ அவருடைய ஆராதனை ஏற்று அங்கிருந்து அவரை ஆசிரியமாக வேண்டிக் கொள்கிறோம். விசேஷமாக ஆண்டவரை பிறந்தநாளை கொண்டாடும் ஒவ்வொருவரையும் கொடுக்கிறோம். பெரியவர்களையும் அந்த சிறு பிள்ளைகளையும் கொடுக்கிறோம். ஆண்டு பரிசுப்படுத்த வேண்டத்தை காத்துக்கொள்ளும். அவனமாக அவருடைய இந்த வாரத்திற்காக திருமண நாளிலே கொண்டு புதிய ஆண்டு அறிவித்து வைக்கின்ற மக்களோடு நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். அவரை இணைந்து ஆசிரியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவனமாக அப்படி இணைக்கப்பட்டவர்கள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை உங்களை பெற்றுக்கொள்ள விளைச்சல்களுக்காக ஆசிரியர்களுக்காக நாங்கள் செலுத்திக்கிறோம். தொடர்ந்து உங்களை குடும்பத்திலிருந்து நீங்கள் அவர்கள் பிள்ளைகளை வளர்க்கின்ற பொருட்களை ஞானமான பலப்படுத்தப்பட்டவர்களாக பிள்ளைகளை வளர்ப்போம். ஆனால் பிள்ளைகள் உங்களுடைய சத்தியமாக நடக்கும் நினைக்கிறோம். அங்கே ஆண்டவரை தங்களுடைய பள்ளியிலும் படிக்கின்ற பிள்ளைகளை போட்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டு கஷ்டப்படுத்தி பார்த்துக்கொள்ளும். எங்கள் அன்பின் ஆண்டவரை அவருடைய அவருடைய எதிர்கால வாழ்க்கையை உங்களுடைய சிந்தையை பிரயோஜனம் மூலமாக நல்ல வழியை காட்டு சிறப்பாக வேண்டிக் கொள்கிறோம். இப்பொழுது ஆண்டவரை நீ எங்களுக்கு கொரோனா வியாதிகளுக்கு கொடுத்திருக்கின்ற விடுதலைக்காக நாங்கள் சொல்கிறோம். மீண்டும் இதை தாங்காதவாக நீ தாங்க தடுத்து நிறுத்தி ஆண்டவரை இந்த கொரோனா வியாதியை மக்கள் மத்தியிலிருந்து சமுதாயத்திலிருந்து உலகத்திலிருந்து அழித்து ஆண்டவரை மக்களை நீட்டித்து நாங்கள் நிற்கின்றோம். இப்போது நாங்கள் ஆராய்ச்சி எதிர்க்கும்படியாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுக்கிறோம். யாருக்கு தேவையான தேவை எல்லாவற்றையுமே நிறைவேற்றிய மகிழ்ச்சியோடு நாம் வேண்டிக் கொள்கிறோம். அவனமாக ஆண்டவரை நாட்டில் திருமணம் பிள்ளைகளுக்காக நாங்கள் கொடுக்கிறோம். அவருடைய ஆசிரியர்கள் தன்னுடைய மக்கள் ஆரம்பிக்கிற பொழுது உங்களுடைய சித்தத்தை வெளிப்படுத்தி நீ அவர்களை பாதுகாக்க வேண்டும் நாம் நினைக்கிறோம். நீ அவர்கள் தலைவாயிலிருந்து போதித்து வைத்திருக்கும் உங்களுடைய பாதையை அவர் நடந்து செல்வதாக அவர்கள் மீது தைரியத்தையும் திறனையும் சந்தோஷத்தையும் காத்துக் கொள்வார். இந்த நன்மையை மீண்டும் லட்சியமாக இயேசு வேண்டிக் கொள்வங்களை பரமப்பிதாவே ஆமென். நாம் கீர்த்தனையிலே 197வது பாடலை நாம் பாடுவோம். கீர்த்தனை 197. கிஞ்சுவதும் நெஞ்சை அங்கீகாது கேளவை
விசுவாச கேட்டதுக்கு நீங்கள் பாட நாம் பாட கேட்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, ஆண்டவரே உங்களுடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். ஆண்டவரே எங்களை ஆளுபவர்களை நடத்தும்.
உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருகிறோம். ஆண்டவரே உங்கள் ஜனத்தை ரட்சியும். ஆண்டவரே எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்துள்ளோம். கடவுளே எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். சமாதானத்துக்காக நாம் ஜெபிப்போம். சமாதானத்துக்காகவும் ஏகசுதை விரும்புகிறமாய் கடவுளே, உம்மை அறிவதை ஜீவன், உம்மை சேவிப்பதை மெய்சாதீனம், தேவனை கண்ணியமாக கொண்டிருக்கும் வழியாராகி நாங்கள் எந்த விரோத வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துக்கள் செய்கிற எல்லா பிரச்சனைகள் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் எங்களை காப்பாற்றியவர்களோம். ஆமென். தேவ கிருபைக்காக நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமை நித்திய கடவுளே, இந்நாள் வரை நீங்கள் சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளிலும் எங்கள் முன்பாக இருக்கிற புதிய வாரத்திலும் உங்களுடைய மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உம்முடைய பார்வைக்கு நீதியாக இருக்கிறது எப்பொழுது செய்வதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆலயங்களை நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சற்று நேரம் அமைதியாக நாம் ஒவ்வொருவரும் கடவுளும் பெற்றுள்ள நன்மைக்காக நாம் அவருக்கு தோத்திரம் செலுத்துவோமாக. மௌனமாக நாம் ஜெபம் செய்வோம், நன்றி செலுத்துவோம். யாரும் சேர்ந்து சொல்லுவோம். சங்கீதக்காரர்கள் வார்த்தைகளை நம்மளாக்கி நாம் நம்முடைய ஸ்தோத்திரத்தை நாம் தேடுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சற்று நேரம் மௌனமாக நாம் நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பத்தை ஆண்டவருக்கு எடுப்போமாக. நம்முடைய தேவையை ஆண்டவருக்கு தெரியும். அதை நாம் கேட்டு பெற்றுக்கொண்டு அவருக்கு நன்றியோட வாழும்படியாக நம்ம வழிநடத்துவதாக அமைதியாக நாம் நம்முடைய ஜெபங்களை ஆண்டவருக்கு எடுப்போம். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உங்களுடைய ஜனம் உண்மை நோக்கி விண்ணப்பங்களை தயவாய் ஏற்றுக்கொள்ளும். அவரை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து அறிய செய்துள்ளோம். அவைகளை செய்வதற்கு வேண்டிய உங்களுடைய அருளையும் வல்லமையும் கட்டித்தருளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்கள் அனைவரும் ஒப்புவிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமையுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பொழுதும் உங்களோட இருக்கிறது. முடிவு பாடலாக தேவ ஆசீர்வாதத்துடைய அடியாக பாடலை நாம் பாடுகின்றோம்.